மகனே, மகளே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால் அது சாதாரணமல்ல. உன் உள்ளத்தில் ஒரு சுமை இருக்கிறது. கடன் சுமை, பணம் பற்றிய பயம், நாளை எப்படி என்று தெரியாத குழப்பம். நான் உன் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறேன். நீ வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உன் கண்கள் நனைவதை நான் பார்த்திருக்கிறேன். என்னால் முடியாது என்று நீ உன் மனதில் சொன்ன ஒவ்வொரு தருணத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ கேட்கிறாய், எப்போது இந்த கடன் முடியும்? எப்போது இந்த அவமானம் நீங்கும்? எப்போது நான் சுதந்திரமாக சுவாசிப்பேன்? இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன் கடன்களின் கடவுள் அல்ல, நான் உன் விடுதலையின் கடவுள். நீ பார்க்காத வழிகளை நான் பார்க்கிறேன். நீ எண்ணாத கதவுகளை நான் திறக்கிறேன். நீ தட்டாத வாசல்களையும் நான் உனக்காக திறக்க முடியும். நீ நினைக்கிறாய், எனக்கு வருமானம் போதவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், உன் ஆதாரம் உன் சம்பளம் அல்ல, உன் ஆதாரம் நான். உன் எண்ணிக்கொண்டிருக்கும் எண்கள் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை. நான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறேன். இன்று முதல் நீ பயத்தில் முடிவெடுக்க வேண்டாம். நீ நம்பிக்கையில் முடிவெடு. உன் கடன்கள் உன்னை அடிமையாக்க முயற்சித்தன. ஆனால் நான் உன்னை அடிமையாக்க வரவில்லை. நான் உன்னை சுதந்திரப்படுத்த வருகிறேன். சில நேரங்களில் நான் உடனே அற்புதம் செய்கிறேன். சில நேரங்களில் நான் ஒரு செயல்முறையை ஆரம்பிக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு செயல்முறை ஆரம்பமாகிறது. உன் செலவுகள் மாறும். உன் சிந்தனை மாறும். உன் வாய்ப்புகள் பெருகும். உன் தொடர்புகள் மாற்றம் காணும். நீ எதிர்பாராத ஒருவரின் மூலம் ஒரு உதவி வரும். நீ நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். நான் கதவுகளை திறப்பேன். அது மனிதர்கள் மூட முடியாத கதவுகள். ஆனால் மகனே, மகளே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். பயத்தை விடு. பயம் உன் கண்களை மூடுகிறது. நம்பிக்கை உன் கண்களை திறக்கிறது. நீ தினமும் சொல்லு, கர்த்தாவே, இன்று என்னை வழிநடத்து. ஒரு சிறிய ஒழுக்கத்தை ஆரம்பி. தேவையற்ற செலவுகளை நிறுத்து. உன் வருமானத்தை மதித்து திட்டமிடு. கடனை மெதுவாக அடைக்க ஆரம்பி. மன அழுத்தத்தில் முடிவெடுக்காதே. நான் உன்னுடன் இருப்பேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்கும் நேரத்தில் கூட நான் உன் பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு தொலைபேசி அழைப்பு உன் நிலையை மாற்றலாம். ஒரு சந்திப்பு உன் எதிர்காலத்தை மாற்றலாம். ஒரு சிறிய யோசனை உன் வருமானத்தை பெருக்கலாம். நான் உன் கைகளை ஆசிர்வதிப்பேன். நீ செய்யும் உழைப்பை பெருக்குவேன். நீ நினைக்கிறாய், நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீ சரியான நேரத்தில் இருக்கிறாய். இந்த நிமிடம் உன் திருப்புமுனை. உன் வீட்டில் அமைதி வரும். கடன் அழைப்புகள் குறையும். உன் மன அழுத்தம் தளரும். நான் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டேன். நான் உன்னை உயர்த்துவேன். இன்று இரவு இந்த ஜெபத்தை சொல்லு. இயேசுவே, என் சுமைகளை உம்மிடம் வைக்கிறேன். என் கடன்களை விடுவிக்க வழிகளை திறந்துவிடு. என் சிந்தனையை மாற்று. என் வாழ்க்கையில் உமது அற்புதத்தை செய். ஆமேன். நம்பிக்கை வைத்திரு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். நான் உன் கடன்களை மறைக்கவில்லை. அதை முறியடிக்கிறேன். நான் உனக்கு எதிர்பாராத வழிகளை திறப்பேன். நீ காண்பாய். நீ சாட்சியாக நிற்பாய். உன் வாழ்க்கையில் இது முடியாது என்ற இடத்தில் இது நடந்துவிட்டது என்ற சாட்சி வரும். மகனே, மகளே, உன் காலம் வருகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். மகனே, மகளே, நீ இன்னும் கவலையுடன் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இது உண்மையிலேயே நடக்குமா என்று உன் உள்ளம் கேட்கிறது. நான் உன்னிடம் கேட்கிறேன், நான் இதுவரை உன்னை கைவிட்டதுண்டா?
நீ பல பிரச்சனைகளை கடந்து வந்தாய். அப்போது கூட நீ சொன்னாய், இது முடிவாகிவிட்டது. ஆனால் நான் உன்னை மீண்டும் எழுப்பினேன். இப்போது இந்த கடன் சுமையும் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல. நீ நினைக்கிறாய், என்னால் சம்பாதிக்க முடியவில்லை. ஆனால் நான் உன் திறமைகளை பார்த்திருக்கிறேன். நீ கவனிக்காத வரங்கள் உன்னுள் இருக்கின்றன. நான் உன் சிந்தனையை புதுப்பிக்கப் போகிறேன். புதிய யோசனைகள் வரும். புதிய முயற்சிகள் தொடங்கும். நீ பயந்து ஒதுக்கிய விஷயங்களை நீ தைரியமாக செய்ய ஆரம்பிப்பாய். நான் உன் மனதில் ஒளியேற்றுகிறேன். இனி நீ ஒப்பிடாதே. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை குறைக்காதே. நீ அவர்களைப் போல இருக்க வேண்டியதில்லை. நீ உன் பாதையில் நடக்க வேண்டும். ஒரு விஷயம் நினைவில் வை. கடன் என்பது ஒரு நிலை. அது உன் அடையாளம் அல்ல. நீ தோல்வி அல்ல. நீ தாமதம் அல்ல. நீ என் குழந்தை. இப்போது நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் 3 மாற்றங்கள் வரப்போகிறது. 1, மனமாற்றம். நீ பயம் என்ற வார்த்தையை விட்டு வாய்ப்பு என்ற வார்த்தையை பார்க்க ஆரம்பிப்பாய். 2, உறவு மாற்றம். உன்னை கீழே இழுக்கும் தொடர்புகள் தள்ளப்படும். உன்னை உயர்த்தும் மனிதர்கள் அருகில் வருவார்கள். 3, வருமான மாற்றம். ஒரே வழி மட்டுமல்ல, பல வழிகளில் உனக்கு வருமானம் திறக்கும். நான் உன் உழைப்பை வீணாக்க மாட்டேன். நீ விதைத்த விதைகள் இப்போது முளைக்க ஆரம்பிக்கின்றன. சில நேரங்களில் நான் உடனே கடனை அழிக்கவில்லை. ஆனால் நான் உன்னை கடனுக்கு மேல் உயர்த்துகிறேன். நீ கடனை கட்டுப்படுத்துவாய். கடன் உன்னை கட்டுப்படுத்தாது. இன்று முதல் ஒரு சிறிய திட்டம் எழுது. எவ்வளவு கடன், எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு. ஒவ்வொரு எண்ணிலும் என்னை அழை. நான் உனக்கு அறிவு தருவேன். நான் உனக்கு ஒழுக்கம் தருவேன். நான் உனக்கு வாய்ப்பு தருவேன். நீ விழுந்தால் எழுப்புவேன். நீ அழுதால் ஆறுதல் தருவேன். நீ பயந்தால் தைரியம் ஊற்றுவேன். மகனே, மகளே, இந்த வருடம் உன் திருப்புமுனை வருடமாக மாறும். நீ இப்போது தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் விரைவில் நீ சாட்சியாக நிற்பாய். எப்படி முடிந்தது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் வழி செய்தார் என்று நீ சொல்லப் போகிறாய். நான் கதவுகளை திறப்பேன். நீ நடந்து செல்ல வேண்டும். நான் வாய்ப்பை தருவேன். நீ முயற்சி செய்ய வேண்டும். நான் ஆசீர்வதிப்பேன். நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இப்போது உன் கைகளை என் முன் உயர்த்து. உன் இதயத்தில் சொல்லு, இயேசுவே, நான் பயத்தை விடுகிறேன். நான் நம்பிக்கையை பிடிக்கிறேன். என் கடன்களுக்கு மேல் உன் கிருபை இருக்கட்டும். என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். என் உழைப்பில் பலன் காணட்டும். ஆமேன். நான் உன்னை விட்டு செல்லவில்லை. இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த நிமிடத்தில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் கடன்கள் மறையும். உன் அவமானம் அகலும். உன் கண்கள் கண்ணீரால் அல்ல, சாட்சியால் நனையும். மகனே, மகளே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கை வை. மகனே, மகளே, நீ சில நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்து எந்த வழியும் தெரியாமல் வெறுமையாக பார்த்திருக்கிறாய். உன் கையில் கணக்கு புத்தகம், உன் மனதில் எண்ணிக்கைகள். ஆனால் உன் இதயத்தில் நம்பிக்கை குறைந்து போனது. நான் அந்த தருணங்களிலும் உன்னுடன் இருந்தேன். நீ சொன்னாய், இது எப்படி முடியும்? நான் சொல்கிறேன், நீ பார்க்காத இடத்திலிருந்து நான் ஆரம்பித்து விட்டேன். நீ கதவுகளை தட்டினாய். சில கதவுகள் திறக்கவில்லை. அதனால் நீ தளர்ந்தாய். ஆனால் நான் திறக்கப் போகும் கதவுகள் மனிதர்கள் தடுக்க முடியாதவை. இப்போது கவனமாக கேள். நான் உன் வாழ்க்கையில் அதிர்ச்சியான திருப்பம் கொண்டு வரப்போகிறேன். அது மெதுவாக ஆரம்பிக்கும். ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். நீ இழந்தது திரும்ப வரும். நீ மறந்த திறமைகள் மீண்டும் எழும். நீ பயந்து மறைத்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். கடன் உன் தைரியத்தை சுரண்ட முயன்றது. ஆனால் நான் உன் தைரியத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன். இனி நீ வெட்கப்பட வேண்டாம். நீ தவறு செய்திருந்தால் கூட அது உன் முடிவு அல்ல. நான் மீட்பவன். நான் புதிய ஆரம்பங்களின் தேவன். இப்போது நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கடவுள் வழிகள் எப்போதும் மனிதன் கணக்குகளுக்கு உட்படாது. ஒரு புதிய வேலைவாய்ப்பு, ஒரு புது வணிக யோசனை, ஒரு எதிர்பாராத உதவி, ஒரு பழைய தொடர்பு மீண்டும் சேர்தல், இவையெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று பிறகு ஒன்று உன் வாழ்க்கையை மாற்றும். நீ தயாரா? நான் கதவை திறந்தால் பயம் கொண்டு நின்று விடாதே. நட.
நான் வாய்ப்பு கொடுத்தால் என்னால் முடியாது என்று சொல்லாதே. முயற்சி செய். நான் உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன். நான் முன்னே செல்வேன். மகனே, மகளே, இந்த இரவு நீ அமைதியாக தூங்கு. உன் மனதை என்னிடம் ஒப்படை. நாளை காலையில் ஒரு புதிய சிந்தனை உனக்கு வரும். ஒரு புதிய தீர்மானம் உனக்கு பிறக்கும். அதுவே உன் மாற்றத்தின் தொடக்கம். இனி நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள், என் வாழ்க்கை முடிவடையவில்லை. இது ஒரு புதிய அத்தியாயம். நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உன் வருமானத்தை பெருக்குகிறேன். உன் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவு தருகிறேன். உன் கடன்கள் உன்னை கீழே இழுக்க முடியாது, ஏனெனில் நான் உன்னை உயர்த்துகிறேன். ஒரு நாள் நீ உன் பழைய நிலையை நினைத்து சிரிப்பாய். அந்த நாட்களும் கடந்து போனதே என்று சொல்லுவாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. இப்போது உன் இதயத்தில் சொல்லு, கர்த்தாவே, என் வாழ்க்கையை மாற்றும் கதவுகளைத் திறம். என் பயத்தை அகற்று. என் குடும்பத்தில் அமைதி கொடு. என் கடன்களை முறியடிக்க வழி செய். உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். மகனே, மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை வழிநடத்துகிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன். உன் கடன்கள் மறையும். உன் கண்ணீர் சாட்சியாகும். உன் வாழ்க்கை ஒரு அற்புதக் கதையாகும். நம்பிக்கை வை, நான் செய்கிறேன். மகனே, மகளே, இப்போது கூட உன் மனதில் 2 குரல்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று சொல்கிறது, இது எல்லாம் சாத்தியமில்லை. மற்றொன்று மெதுவாக சொல்கிறது, நம்பு, இன்னும் முடிவாகவில்லை. அந்த மெதுவான குரல் நான். நீ உன் வாழ்க்கையை எண்ணிக்கைகளால் அளக்க ஆரம்பித்தாய். எவ்வளவு கடன், எவ்வளவு வட்டி, எவ்வளவு தாமதம். ஆனால் நான் உன்னை எண்ணிக்கைகளால் பார்க்கவில்லை. நான் உன்னை என் பிள்ளையாக பார்க்கிறேன். கேள், கடன் என்பது ஒரு பருவம். அது உன் வாழ்க்கையின் முழு கதையல்ல. ஒரு மரம் குளிர்காலத்தில் உலர்ந்து காணப்படும், ஆனால் அதன் வேர் உயிருடன் இருக்கும். அதேபோல் உன் வாழ்க்கையில் இப்போது உலர்ந்த காலம் போல தோன்றலாம், ஆனால் உன் வேர் உயிருடன் இருக்கிறது. நான் உன் வேர். நான் உன்னை கற்றுக் கொடுக்கிறேன். சில சமயம் கடன் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. நீ பணத்தை வேறு விதமாக பார்க்க கற்றுக்கொள்கிறாய். நீ பொறுப்பை உணர்கிறாய். நீ ஒழுக்கத்தை வளர்க்கிறாய். நீ ஜெபத்தின் ஆழத்தை அறிகிறாய். இவையெல்லாம் வீணல்ல. நான் உன்னை வெறும் கடனில்லாதவராக மாற்ற விரும்பவில்லை. நான் உன்னை நிலையான ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறேன். நீ இனி தற்காலிக உதவியை மட்டும் வேண்டாதே, நீ ஞானத்தையும் வேண்டு. இன்று முதல் நீ சம்பாதிப்பதை மதித்து காப்பாற்ற கற்றுக்கொள். நீ தேவையற்ற ஒப்பீடுகளை நிறுத்து. நீ உன் வீட்டில் சமாதானத்தை முன்னுரிமை கொடு. உன் குழந்தைகள் உன் பயத்தை பார்க்க வேண்டாம், அவர்கள் உன் நம்பிக்கையை பார்க்கட்டும். மகனே, மகளே, நீ இந்த சுமையை தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை. நான் சில கதவுகளை மூடினேன், ஏனெனில் அவை உன்னை மேலும் கடனில் தள்ளியிருக்கும். நான் சில வாய்ப்புகளை தடுத்தினேன், ஏனெனில் அது உன் சமாதானத்தை எடுத்திருக்கும். நீ இப்போது புரியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னால் பார்த்தபோது அது கூட தேவனின் கரம் என்று சொல்வாய். இனி நீ ஒரு விஷயம் செய். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் அமைதியாக உட்கார். உன் சிந்தனைகளை எழுதிக்கொள். உன் செலவுகளை கண்காணி. உன் இலக்கை தெளிவாக அமை. நான் உன் ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் ஆசீர்வதிப்பேன். ஒரு விதை நட்டு உடனே மரமாகாது, ஆனால் அது மண்ணுக்குள் வேலை செய்கிறது. அதேபோல் நான் உன் வாழ்க்கையில் இப்போது வேலை செய்கிறேன், நீ காணாத இடத்தில். நீ இப்போது கேள். எப்போது? நான் சொல்கிறேன், சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான அளவில். அதிக ஆசீர்வாதம் கூட தயாராக இல்லாதவரை உடைக்கலாம், ஆனால் நான் உன்னை தயாராக்குகிறேன். மகனே, மகளே, நீ கடனிலிருந்து வெளியே வரும்போது நீ வேறு மனிதராக இருப்பாய். அதிக பொறுப்புள்ளவனாக, அதிக நம்பிக்கையுள்ளவனாக, அதிக கருணையுள்ளவனாக. நீ ஒரு நாள் மற்றவருக்கு உதவுவாய். நான் கூட அந்த நிலையை கடந்தேன் என்று சொல்வாய். அது உன் சாட்சி. இப்போது என் குரலை நம்பு. உன் வீடு வெறுமையாக மாறாது. உன் வாழ்க்கை தாழ்ந்து போகாது. உன் முயற்சி வீணாகாது. நான் உன் முன்னே செல்கிறேன். நான் உன் பின்னால் காக்கிறேன். நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன்.
உன் கடன்கள் மறையும், உன் மனம் சுதந்திரமாகும், உன் வாழ்க்கை புதிய அத்தியாயம் காணும். இப்போது சொல்லு, கர்த்தாவே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்படைக்கிறேன். என் பயத்தை நீக்கி நம்பிக்கையை நிரப்பு. என் வீட்டை ஆசிர்வதித்து என் கடன்களை முறியடிக்க வழி செய். நான் உம்மை நம்புகிறேன். ஆமேன். மகனே, மகளே, இது முடிவல்ல, இது ஆரம்பம். நான் செய்கிறேன். நம்பிக்கை வை. மகனே, மகளே, நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை பார்த்து என்ன தவறு செய்தேன் என்று உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். நீ எடுத்த சில முடிவுகள் சரியாக இருக்காமல் போயிருக்கலாம். நீ நம்பிய சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். நீ விரைந்து ஓடிய சில வாய்ப்புகள் இப்போது சுமையாக மாறியிருக்கலாம். ஆனால் கேள், தவறுகள் உன் கதையின் முடிவு அல்ல, அவை உன் ஞானத்தின் தொடக்கம். நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை, நான் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். நீ உன் தோல்விகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உன் எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறேன். நீ சொல்கிறாய், என் பெயர் கெட்டுப்போய்விட்டது. நான் சொல்கிறேன், உன் பெயரை நான் உயர்த்துவேன். நீ சொல்கிறாய், என் நிலை கீழே போய்விட்டது. நான் சொல்கிறேன், நான் உன்னை நிலை நிறுத்துவேன். நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கடன் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை ஆழமாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது. இப்போது நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் விதைக்கிறேன். இனி நீ ஓடாதே, கணக்குகளை நேராக நோக்கு. உன் நிலையை ஒப்புக்கொள், பின்னர் என்னை அழை. நான் உனக்கு தெளிவு தருவேன், நான் உனக்கு திசை தருவேன், நான் உனக்கு திறந்த வாசல் தருவேன். ஒரு நாள் நீ இந்த நேரத்தை நினைத்து, அந்த அழுத்தம் இல்லையெனில் நான் இவ்வளவு வலுவாக மாறியிருக்க மாட்டேன் என்று சொல்வாய். மகனே, மகளே, நான் உன் மன அழுத்தத்தை உடைக்கிறேன். இனி நீ இரவில் அமைதியாக தூங்குவாய். உன் இதயத் துடிப்பு பயத்தில் அல்ல, நம்பிக்கையில் இருக்கும். நான் உன் வீட்டில் அமைதியை ஊற்றுகிறேன். உன் மேசையில் போதுமானதை வைக்கிறேன். உன் கைகளில் உழைப்பின் பலனை தருகிறேன். சில சமயம் ஆசிர்வாதம் பணமாக மட்டும் வராது, அது ஞானமாக வரும். அது நல்ல மனிதர்களாக வரும். அது சரியான முடிவாக வரும். அது தவறான செலவை நிறுத்தும் சக்தியாக வரும். அது கூட அற்புதமே. இப்போது நீ மெதுவாக உயர்கிறாய். உனக்கு தெரியாமல் உன் உள்ளம் பலமாகிறது, உன் மனம் தெளிவாகிறது. நான் உன்னை கடனிலிருந்து மட்டுமல்ல, பயத்திலிருந்தும் விடுவிக்கிறேன். நீ இனி உன்னை குறை சொல்லாதே. நீ கற்றுக்கொண்டாய், நீ வளர்ந்தாய், நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். அது உன் பலம். மகனே, மகளே, நான் உன்னை விட்டுவிடவில்லை. இந்த பருவம் கடந்து போகும். கடன் அழைப்புகள் மங்கும், அவமான நினைவுகள் மறையும், உன் சாட்சி பெருகும். நான் கதவை திறந்துவிட்டால் அதை சந்தேகத்தால் மூடாதே. நான் வாய்ப்பு கொடுத்தால் நாளை பார்ப்போம் என்று தள்ளாதே. நம்பிக்கையுடன் நட. இப்போது உன் இதயத்தில் சொல்லு, கர்த்தாவே, நான் இனி பயத்தில் வாழமாட்டேன். நான் பொறுப்புடன் நடப்பேன். நான் நம்பிக்கையில் முன்னேறுவேன். என் வாழ்க்கையை மாற்றும் கிருபையை அருள்வாயாக. என் கடன்களை முறியடிக்க ஞானம் கொடு. என் வீட்டில் சமாதானம் நிலைக்கட்டும். ஆமேன். மகனே, மகளே, உன் காலம் வருகிறது. உன் உயர்வு நெருக்கத்தில் இருக்கிறது. உன் கடன்கள் மறையும். நான் செய்கிறேன். நம்பிக்கை வை. மகனே, மகளே, இப்போது நீ சோர்ந்து போகாமல் இருக்க முயற்சி செய்கிறாய். வெளியிலெல்லாம் சரியாக இருப்பது போல நடிக்கிறாய். ஆனால் உள்ளே ஒரு அழுத்தம், ஒரு பாரம். நான் அதை உணர்கிறேன். நீ மனிதர்களிடம் சொல்லாமல் வைத்த கண்ணீர் கூட என் முன்னால் மறைவதில்லை. நீ கேட்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஆனால் கேள், நீ மட்டுமல்ல, நீ தனியாகவும் அல்ல. இந்த பருவம் உன்னை நசுக்க வரவில்லை, உன்னை நிமிர்த்த வருகிறது. நான் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் செய்கிறேன். அது சத்தமாக இருக்காது, அது மெதுவாக இருக்கும்.
ஆனால் அது நிலையானதாக இருக்கும். இப்போது கவனமாக கேள். உன் கடன்களை நான் மறைக்கவில்லை. அதை சமாளிக்க உன்னை வலுவாக்குகிறேன். நீ இப்போது கற்றுக்கொள்கிறாய். தேவையை விருப்பத்திலிருந்து பிரிக்க, அவசர முடிவுகளை தவிர்க்க, ஒழுக்கத்தை வளர்க்க, உதவி கேட்கத் தயங்காமல் இருக்க. இவையெல்லாம் உன் எதிர்கால செல்வத்தின் அடித்தளம். நான் உன்னை திடீரென்று உயர்த்த முடியும், ஆனால் நான் விரும்புவது நீ உயரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். மகனே, மகளே, நீ இப்போது காணும் அழுத்தம் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. பணம் போகலாம், வாய்ப்புகள் தற்காலிகமாக நிற்கலாம், ஆனால் உன் மதிப்பு குறையாது. நீ என் பிள்ளை. இப்போது நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். உன் வீடு வெறுமையாக மாறாது. உன் உழைப்பு வீணாகாது. உன் ஜபம் பதிலின்றி போகாது. நீ இன்னும் நம்பிக்கையுடன் நின்றால் நான் வழி செய்வேன். சில கதவுகள் உடனே திறக்கும், சில கதவுகள் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் எந்த கதவும் என்றென்றும் மூடப்பட்டிருக்காது. இனி நீ ஒரு பழக்கத்தை ஆரம்பி. ஒவ்வொரு காலை நான் உனக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல். அது சிறியதாக இருந்தாலும். நன்றி மனம் புதிய ஆசீர்வாதத்திற்கு கதவை திறக்கும். மகனே, மகளே, நீ விரைவில் மாற்றத்தை காண்பாய். ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு புதிய திட்டம், ஒரு எதிர்பாராத வருமானம். அது ஆரம்பம் மட்டுமே. நான் உன் வாழ்க்கையை மெதுவாக திருப்பி அமைக்கிறேன். உன் பாதையை நேராக்குகிறேன். உன் மனதை தெளிவாக்குகிறேன். இனி நீ பயப்பட வேண்டாம். நீ கீழே விழுந்தாலும் நான் பிடிப்பேன். நீ தடுமாறினாலும் நான் தூக்குவேன். இந்த பருவம் கடந்து போகும். நீ சாட்சியாக நிற்பாய். இப்போது உன் இதயத்தில் சொல்லு, கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நீர் செய்கிற மாற்றத்தை நான் நம்புகிறேன். என் பயத்தை அகற்று. என் வீட்டில் சமாதானம் கொடு. என் உழைப்பில் பலன் தரு. என் கடன்களை முறியடிக்க ஞானம் கொடு. நான் உம்மை நம்புகிறேன். ஆமேன். மகனே, மகளே, உன் இருள் முடிவடைகிறது. உன் விடியல் வருகிறது. உன் கடன்கள் மறையும். உன் வாழ்க்கை உயர்வு காணும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கை வை.